வணக்கம். ராம் சரணின் கேம் ரேஞ்சர் படத்தின் ப்ரமோஷனுக்கு அழைக்கப்பட்டுள்ள விஜய். ராம் சரண் சங்கர் இயக்கத்தில் கேம் ரேஞ்சர் என்ற படத்தை நடித்துள்ளார். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள படம். இந்த படத்தை தில்ராஜு அவர்கள் தயாரித்துள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநர்களில் பிரபலமான இயக்குநராக வலம் வரக்கூடிய சங்கர் அவர்கள் முதல் முறையாக தெலுங்கு படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் கதாநாயகனாக சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் நடித்துள்ளார். மிகப்பெரிய பட்ஜெட் படம் என்பதனால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் படக்குழு சென்று மிகப்பெரிய ப்ரமோஷனை நடத்தி வருகின்றது. குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் நேரடியாக ராஜமுந்திரியில் இந்த பட ப்ரமோஷனில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசியிருந்தார். மேலும் ராம் சரணின் சித்தப்பாதான் பவன் கல்யாண் அவர்களும் சிரஞ்சீவியும் பவன் கல்யாணும் சகோதரர்களே. அதனால்தான் அவர் இந்த விழாவிற்கு வந்தார் என்று கூட சிலர் பேசி வருகிறார்கள். மேலும் ஐதராபாத்தில் தற்பொழுது நிலைமை சரியில்லை என்பதனால் மிக விரைவில் அங்கும் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும், இதேபோன்று மும்பை, பெங்களூர், டெல்லி போன்ற நகரங்களிலும் பட ப்ரமோஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னையிலும் கேம் ரேஞ்சர் படத்திற்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். எனவே இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவர்களை அழைத்து பட ப்ரமோஷனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பாக கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்றவர்கள் அழைக்கப்பட இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் உள்ளது, ரசிகர்களுடைய ஆதரவும் உள்ளது. தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளவர் விஜய் மட்டுமே. எனவே விஜயை வைத்து இந்த பட ப்ரமோஷனை செய்தால் நன்றாக இருக்கும் என படக்குழு நம்பியதாம். மேலும் விஜய் அவர்களின் வாரிசு படத்தை இயக்கியவர் தில்ராஜு என்ற தெலுங்கு தயாரிப்பாளர் தான். இவர்தான் கேம் ரேஞ்சர் என்ற படத்தையும் தயாரித்துள்ளார். எனவே தில்ராஜு விஜயோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று சங்கர் ஏற்கனவே விஜயை வைத்து நண்பன் என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சங்கருக்கும் விஜய்க்கும் நல்ல நட்பு உள்ளது. இதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் கலந்து கொண்டால் இந்த மேடையிலும் திமுகவை தாக்கி பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏனெனில் இது ஒரு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பேசுவாரா அல்லது பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியை மட்டும் பேசிவிட்டு செல்வாரா என்று அவரது ரசிகர்களும் தமிழக மக்களும் ஆவலாக காத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்த விஜய் அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசியது குறைவுதான், ஆனால் திமுகவை பற்றி பேசியதுதான் அதிகம் என கூறி வருகிறார்கள். இதேபோன்று சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துள்ளது. இதனை கண்டித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் போராடி வருகின்றது. விஜய் அவர்களும் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்தார். இவற்றை எல்லாம் மனதில் வைத்து விஜய் அவர்கள் இந்த பட நிகழ்ச்சியில் அதை பயன்படுத்தி கொண்டு பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நன்றி.